நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ஏரியில் மண் அள்ள தங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலகம் முன் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசின் வண்டல் மண் எடுக்கும் திட்டத்தின் கீழ் ஏரிகளில் விவசாயிகள் மண்ணை எடுத்துக் கொள்ளலாம் என்று நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் திருச்செங்கோடு அருகே உள்ள மோலியப்பள்ளி கிராமத்தில் 118 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் மண் எடுக்க விவசாயிகளுக்கு அனுமதி மறுத்துவிட்டு தனியார் கட்டுமான நிறுவனத்திற்கும் சாலை பணிக்கும் மண் அள்ளப்படுகிறது. இதை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலகம் முன்பாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஏரியில் மண் அள்ள விவசாயிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கவும் சீமை கருவேல மரங்களை அகற்றவும் வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மோலிப்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிக்கு சொந்தமான ஏரி 120 ஏக்கர் பரப்பு கொண்டது. தற்போது அந்த ஏரியினுடைய கரை பலவீனமடைந்து மதகுகள் சிதிலடைந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் முழுக்க சீமைக்கருவேலம் முளைத்திருக்கிறது. மண் எடுக்க அனுமதிப்பது என்று மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ள சூழலில் ஏற்கனவே பல விவசாயிகள் இந்த சுற்றுவட்டாரம் முழுக்க இருக்கக்கூடிய மோலிப்பள்ளி பஞ்சாயத்து முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வண்டல் மண் எடுப்பதற்காக மனு கொடுத்தும் கூட அவர்களுக்கு மண் எடுக்க அனுமதிக்கவில்லை. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதே நேரத்தில் தனியார் கான்ட்ராக்டர்கள் வேறு பயன்பாட்டிற்காக ரோடு இதர பயன்பாட்டிற்காக ஒட்டுமொத்தமாக பொக்லின் போன்ற இயந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி இங்கிருந்து ஒட்டுமொத்தமாக மண் களவாடப்படுவது என்பது நடைபெறுகிறது. இதை உதவி இயக்குனர் கனிமம் அவர்கள் மாவட்ட அளவில் தலையிட்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறோம்.